பாப்பா துணியெல்லாம் எடுத்தாச்சா? ஓ எடுத்து முடிச்சிட்டேங்க. என்ன 4 சேலை எடுக்கிறது, சேலை இளம்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இத்தனை சேலை எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சுங்க. கடையில் புரோட்டா அடிக்க வச்சுக்கிறோமா, அடிக்க வச்சுக்கிற 30,000 ரூபாய்க்கு வர மாட்டேங்குது. சேலம் இளம்பிள்ளைங்க வீட்டுக்காரி கொண்டு போய் விட்டு போட்டுங்க, துணி எடுசாமி நான் வந்துடுறேன், ஒரு டம்ளர் டீ தண்ணி போட்டு வரேன்ட்டு போனது தானுங்க. டீ தண்ணி குடிச்சு போட்டு வந்து வாக்கறனுங்க 25 சேலைங்க. எனக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போச்சுங்க. அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துலான்னு ஆகி போச்சுங்க. அப்புறம் அந்த கடைக்காரக்கா சொன்னாங்க 7,200 தானுங்க, எச்செல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. சேலம் இளம்பிள்ளையில் ரியாஸ்ரீ துணி கடைக்கு வந்து நம்ம போயிருந்தோம்ங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எல்லா துணியெல்லாம் நெய்கிறாங்க. அவங்க விலையை கேட்டானே எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சுங்க. அதனால தான் எல்லோரும் பயன்பெறும்னு சொல்லி போட்டு இந்த வீடியோ போடுறேனுங்க. அதே சேலை இங்கே எட்டு வந்துங்க 3 மடங்கு விலையை வச்சு நம்மளால் விற்று காசு பார்த்து போடுறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வீட்டில் எல்லோரும் போடுற மாதிரி துணிமணி நிறைய இருக்குதுங்க. குறிப்பாக பெண்களுக்கு உண்டான துணி வகைகள் எத்தனையும் இருக்குதுங்க. அத்தனை விதமான சேலை இருக்குதுங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளும் முடித்திக்கலாமுங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு வியாபாரம் பண்ணி நம்ம ஒரு 4 காசும் பார்க்கலாமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு வந்து காம்போ செட்டுங்க அருமையாக இருந்ததுங்க. எல்லாருமே கண்டிப்பாக சேலம் இளம்போல போங்க. இளம்பிள்ளையில் ரியாஸ்ரீ சில்க்ஸ்னு துணி கடைக்கு போனீங்க அப்படின்னா காசு மிச்சமுங்க. டிசைன் வந்து ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து வச்சுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க.